அண்மை செய்தி. நடிகர் ரஜினிகாந்துடன் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்துள்ளார். தற்போதைய அரசியல் சூழல் குறித்து இருவரும் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. போயஸ் கார்டனில் நடிகர் ரஜினிகாந்துடன் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்துள்ளார். விவரங்களோடு செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், இன்றைய சந்திப்பில் என்ன விவாதிக்கப்பட்டது? சந்திப்பின் நோக்கம் என்ன? பலா, சென்னை போயஸ் கார்டனில் நடிகர் ரஜினிகாந்தின் வீட்டிற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் சென்று சந்தித்திருக்கார். இரவு 8 மணி அளவில் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. சுமார் 1 மணி நேரம் இருவரும் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து பேசியிருக்கார்கள். குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தல் 2020 சட்டமன்ற தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி துவங்கி முன்னெடுக்க நடப்பட்ட போது அவருக்கு நேர் எதிராக பல்வேறு கருத்துக்களை கூறி, ஒரு தமிழர் அல்லாதவர் தமிழக அரசியல் ஆட்சிப்படத்துக்கு வரக்கூடாது என்ற கருத்தை ஆணித்தரமாக கூறி அவருக்கு எதிராக, ரஜினிக்கு எதிராக நிறைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இந்த சூழலில் தற்போது நடிகர் ரஜினிகாந்தை நீண்ட கிட்ட 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் நேரடியாக ரஜினிகாந்த் சந்தித்து அவருடைய வீட்டில் சந்தித்தார். குறிப்பாக கடந்த நவம்பர் 2ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய பிறந்தநாளுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நேரில் சென்று அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க விருப்பம் தெரிவித்திருக்கிறார். அந்த சூழ்நிலையில் ரஜினிகாந்தும் ஷூட்டிங் சென்று விட்டார். அதே போன்று சீமான் அவர்களும் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதால் இருவரும் சந்திப்பு நிகழாமல் போனது. இதனையொட்டிதான் தற்போது இன்றைய தினத்தில் சீமானே அவர்களை ரஜினிகாந்த் நேரில் அவர் வீட்டுக்கு சென்று அவருடைய நேரில் சந்தித்து பெற்றிருக்கிறார். அப்ப அந்த சந்தத்தில் தான் இந்த சீமானுக்கு ஏற்கனவே பிறந்தநாள் வாழ்த்துக்களை நேரில் தெரிவிக்க முடியாத சூழலில் இன்றைய தினத்தில் அவர் சந்தித்து அந்த வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அதே போன்று தற்போதைய சூழலில் அரசியல் கட்சிகள், அதாவது தமிழக அரசியல் கட்சிகளுடைய நடவடிக்கைகள் பற்றியும், அதே போன்று இப்ப இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அரசியலுக்கு வர்றது அந்த முதல் மாநில மாநாட்டில் நடத்த விஷயங்கள் குறித்தும் பல்வேறு குறிப்பிட்டிருக்கார். குறிப்பாக தமிழகத்தில் உள்ள திமுக ஆட்சியின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்த பிரச்சனைகள் குறித்தும் இவர்கள் இருவரும் விவாதித்திருக்கார்கள். இது போன்று பல்வேறு அரசியல் கட்சி பிரச்சனைகளையும் வரும் 2020 சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கும் என்ற கருத்துக்களையும் இவர்கள் ஆலோசித்த தகவல் வெளியாகிறது. பாலா, தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.